ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய வீடியோவில் நம்ம தலைப்பு சப்ஜெக்ட் என்னென்னா, ரொம்ப கான்ட்ரவர்சியலான, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக். கடந்த ஒரு சில தினங்களாக அனைத்து சோஷியல் மீடியா தளங்களிலும், அனைத்து செய்தி ஊடகங்களிலும் கூட மிகவும் பரபரப்பாக அடிபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது ஒரு துரதிருஷ்டவசமான சென்சிட்டிவான விஷயம். இது நடந்திருக்கவே கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது நடந்து மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட், எதிர்மறையான அதிர்வலைகளை கிளப்பி விட்டுருக்கு. இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே குதிச்சு போயிருக்காங்க. அப்படி என்ன நடந்ததுன்னா, இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறவங்க முக்கியமான 2 பேரை சொல்கிறேன். பர்சன் நம்பர் 1, அவர் பேர் என்னன்னா ரன்வீர் அல்லாபடியா. இவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஒரு யூடியூபர் கம் போட்காஸ்டர். ஓகேங்களா? நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கிற ஒரு சென்சேஷனல் இன்ஃப்ளூயன்சர். நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இன்னொரு ஆள், அவரும் யூடியூபர் அண்ட் வெல் நோன் ஸ்டாண்டப் காமெடியன். அவர் பேர் என்னென்னா சமாய் ரெய்னா. ஓகேங்களா? சமாய் ரெய்னா நடத்துகிற அந்த ஸ்டாண்டப் காமெடி நிகழ்ச்சியில் இந்தியா ஹஸ் காட் லேட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஷோ. அந்த நிகழ்ச்சியில் சமாய் ரெய்னாவோட இந்த ரன்வீர் அல்லாபடியா ஜட்ஜ் மாதிரி, அவரும் ரன்வீரும் இன்னும் ஒரு சில 2-3 ஜட்ஜுகளும் கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த காமெடி, ஸ்டாண்டப் காமெடி ஷோஸில் எப்போவுமே ஜாலியாக மேடையில் பேசிக்கிட்டே போங்க. ஸ்டாண்டப் காமெடி என்னென்னா ஸ்டேஜ் காமெடி. ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் இருக்கும். அவங்க ஸ்பான்டேனியஸாக ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப நகைச்சுவை உணர்வை ஊட்டக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? தமிழ் ஸ்டாண்டப் காமெடியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக. அப்போ இந்த சர்டிஃபைட் ராஸ்கல்ஸில் இந்த ஸ்டாண்டப் காமெடியன்லாம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு இயல்பாகவே திறமை இருக்கும். நல்லா ஸ்டேஜில் சிரிக்க ஹியூமரஸாக பேசுவாங்க. அது எல்லாரையுமே அதை பார்த்துட்டு இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸை சிரிக்க வச்சுருவாங்க, ஆடியன்ஸை. அந்த திறமைகள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் ஷோவில் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி சிரிக்க வைக்கிறதா நினச்சி பித்துன்னு இந்த ரன்வீர் அல்லாபடியா உளறி வச்சு ஒரு விஷயத்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக அமைஞ்சிட்டார். ஆக்சுவலாக அவர் கடைசியில் அவர் சொன்ன அந்த விஷயம் பற்றி காட்டுத்தீ மாதிரி இந்தியா முழுவதும் பற்றி எரிந்து பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், நடிகர்கள், அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர், அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் எல்லாமே குதிச்சு போய் கண்டனம். அவங்க மட்டும் இல்லை, நிறைய இந்தியா ஃபுல்லாக ஏகப்பட்ட கண்டனங்கள். அது நிறைய பேர் 2 ஸ்டேட்ஸ் எஃப்ஐஆர், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வேறு போட்டு அவங்களுக்கு சம்மன் அனுப்பி போலீஸ் கூட ரன்வீர் அல்லாபடியா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி என்னங்க சொன்னார்? அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கிறப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த சென்டென்ஸ் என்னன்னா, வெளிநாட்டுகளில், மேற்கத்திய நாடுகளில் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஜோவியலாக எடுத்துக்கொள்ளப்படும். என்ன காரணம்னா, அங்கே ஒரு கட்டமைப்பான ஒரு குடும்ப அமைப்பு கிடையாது. ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபேமிலி பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு மகத்துவம், ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு கண்ணியம் எல்லாம் மேற்கத்திய நாடுகளில் ஃபாலோ பண்ணப்படாது. மேற்கத்தியவர்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். இது தவிர்த்து, அதாவது டிசிப்ளின், ஒழுங்கு, அடுத்தவங்க விஷயம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் மேற்கத்தியவர்கள்ட்ட நம்ம கற்றுக்கக்கூடாத ஒரு விஷயம், ஒரு பேட் எக்ஸாம்பிள் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கக்கூடாத விஷயம்னா குடும்ப கட்டமைப்பு முறை. அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி காமெடின்னு நினச்சிட்டு தத்துப்பதுன்னு வளரிட்டு இருந்தால் அங்கே சிரிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஷோஸில் நடந்திருக்கு மேற்கத்திய நாடுகளில். இங்கே உள்ள இந்தியன் ஆடியன்ஸு, இங்கே உள்ள கட்டமைப்பு முறை, இங்கே உள்ள ஒரு கண்ணியம், அந்த ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஜோக்ஸ் ஒத்து வராது. அது என்ன ஜோக்குன்னா, வெரி சிம்பிளுங்க. ஒரு பார்ட்டிசிபெண்ட்டை பார்த்து, ஒரு ஐ திங்க் பெண் பார்ட்டிசிபெண்ட் பார்த்து ரன்வீர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எத்தனை நாள் தான் பேரண்ட்ஸ், அப்பாவும் அம்மாவும் எஸ்ஸில் ஆரம்பித்து எக்ஸில் முடிகிற அந்த விஷயம் பண்ணுறதா பார்த்துட்ருப்பீங்க. நீங்களாம் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை முடிங்க. நீங்களும் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காமல் ஜாயின் பண்ணிட்டு அந்த விஷயத்தை முடிக்க வேணாமா அப்படிங்கிற அர்த்தம் துணிக்கின்ற வகையில் அபத்தத்தை கக்கி இருக்கிறார். அது ஜோக்குன்னு நினச்சிட்டு உளறி கொட்டியிருக்காரு அந்த பையன். ஹீஸ் எ யங் பாய் ஆக்சுவலாக. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவ்வாறு சொன்னது மிக 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 கேவலமான, கண்ணிய குறைவான, நம்ம ஊரில் நம்ம பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு, பொதுவாகவே எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அதுவும் குறிப்பாக இந்த பெற்றோர்கள் பிள்ளைங்கள் ரிலேஷன்ஷிப்லாம் மிகப்பெரிய கண்ணியம் வாய்ந்தது. ஆக்சுவலாக ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் ஆக்சுவலாக, இல்லைங்களா? அந்த இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு கோடிக்கணக்கான பிள்ளைங்கள் கேட்டு, அதில் ஒரு லட்சக்கணக்கான பிள்ளைங்கள், இல்லை ஆயிரக்கணக்கான பிள்ளைங்கள் கூட தவறான உதாரணமாக இவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டு மைண்டு மாறிடக்கூடாது, இல்லைங்களா? ஒரு உன்னதமான, கண்ணியமான, பவித்திரமான ரிலேஷன்ஷிப், அந்த பேரண்ட்ஸ் பிள்ளைங்க ரிலேஷன்ஷிப்பில் அதுக்குள்ள கண்ணியத்தை குலைக்கிற மாதிரியான வார்த்தைகளை அவர் வெளிவிட்டார். அவர் சொன்ன பிறகு காட்டுத்தீ மாதிரி இந்தியா ஃபுல்லாக பற்றி எரிய
உலகம் முழுவதும் இருந்து சோஷியல் மீடியாவில் கண்டன குரல்கள் எழும்ப, ஊர்லேயே 2-3 ஸ்டேட்ஸ் எஃப்ஐஆர் போட, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உடனே கொட்டினு சொல்லிட்டு அப்பாலஜிஸ்ட் உடனே மன்னிப்பு வீடியோ வெளியிட்டிருக்காரு. நான் சொன்ன மெசேஜ் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை, நான் சொல்லியிருந்திருக்கக்கூடாது, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான துணியில் மன்னிப்பு வீடியோலாம் வெளியிட்டாரு. பட் இட் இஸ் டூ லேட். ஒரு சில விஷயங்கள் அப்படி தாங்க. ஆக்சுவலாக அந்த இம்பேக்ட் இருக்குது இல்லைங்களா, சொல்கிறதுக்கு முந்தி 100 தடவை 1000 தடவை 1,00,000 தடவை கூட யோசிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அந்த வார்த்தையெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா அதனோட இம்பேக்டை திருப்பியும் ரெஸ்டோர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் வார்த்தைகளுக்கு அவ்வளோ பவர். வேர்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து வெளியில் ரீச் ஆகுது. அதுவும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரெலாம் இருக்கிறப்போ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் நம்ம வார்த்தைகள் போகிறப்போ நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறப்போ நல்ல வார்த்தைகளாக மட்டும்தான் விடணும். மறந்தும் கூட ஜோக்குங்கிற ஒரு பேஸ் லைனில் அபத்தமான, கண்ணிய குறைவான, கேவலமான, கீழ்த்தரமான வார்த்தைகளை ஜோக்குங்கிற பேரில் வெளியிட்டக்கூடாது. இவர் சொன்ன இந்த விஷயம் ஜோக்காக கூட எடுத்துக்கொள்ளப்படாது. இதை பார்த்து யாரும் சிரிக்கவும் மாட்டாங்க ஆக்சுவலாக. தவிர இவ்வளவு கண்ணிய குறைவான அர்த்தமும் உள்ள இந்த விஷயத்தை அவர் ஏன் தான் சொன்னாருன்னு யாருக்குமே தெரியல, அவருக்கும் தெரியல. வாழ்க்கையில் மிகப்பெரிய தவற அவர் செஞ்சுட்டு இப்போது ரொம்ப ஒரு லோ லெவலில் நிற்கிறார் ஆக்சுவலாக, அன்ஃபார்ச்சுனேட்லி. அதாவது இந்த இவருக்கு வர்ற எதிர்ப்பு கணிகள் குறையவே மாட்டாதுங்க. பல திசைகள்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது சோஷியல் மீடியாவில். எல்லாருமே அதற்கு தகுதியான ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணிட்டார். ஆக்சுவலாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து கண்ணாடியெல்லாம் போட்டு உடச்சா திருப்பியும் ஒட்ட வைக்க முடியாது. அது நல்ல பழமொழி, நல்ல சேயிங். அந்த மாதிரியான ஒரு மிக தீவிரமான, மிகவும் கிரவுண்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயத்தை, நெகட்டிவான விஷயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஜஸ்ட் லைக் தட் சொல்லிவிட்டு அதை திருப்பியும் ரெக்கலெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு. அது நடக்காது. எல்லாருமே இப்போ உள்ள இளைய தலைமுறைகள்லாம் எல்லாருக்குமே ஒரு மெசேஜ் என்னென்னா, பேசுகிறதுக்கு முன்னால் கூட்டத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்காக, கூட்டத்துலேருந்து கைத்தட்டல் வாங்குறதுக்காக, லைக் வாங்குறதுக்காக நினச்சிக்கிட்டு தத்து கூட ஏதாவது தவறுதலாக வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அது வந்து உங்களை மட்டும் பாதிக்கல, ஒரு கம்யூனிட்டியே, ஒரு உலகத்தையே, உங்களை சார்ந்திருக்கின்ற நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா நினச்சிட்டு இருக்கிற அந்த உலகத்தையே மாற்றி அமைக்குது, நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ. அது அப்படியே பேக் ஃபயர் ஆகி பூமராங் மாதிரி உங்களுக்கும் வந்து உங்களையும் சாய்ச்சிடும் ஆக்சுவலாக. அதுதான் இப்போது இந்த ரன்வீர் அல்லாபடியா விஷயத்துலேயும் அந்த இன்னொரு சமய் ராணா ஐ திங்க் ஓகே அந்த ஸ்டாண்டப் காமெடி விஷயத்துலையும் நடந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்பவும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நடந்து விட்டது. இனிமேல் இதை வைத்து அவருக்கு மட்டும் இது பாடம் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள நம்மளை, அதாவது எல்லா மக்களுக்கும் ஒரு பாடம், குறிப்பாக இளைய தலைமுறைக்கு, டீனேஜ் பீப்புள், வளர்ந்துக்கிட்டு வர்ற க்ரோயிங் ஜெனரேஷனுக்கு மிகப்பெரிய பாடம். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். டேக் கேர்.